ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீரட் மூவிஸில் டிராகன் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாதன், அனுபமா பரமேஸ்வரன், மிஷ்கின் இதில் மெயின் லீடாக நடிச்சிருக்காங்க. இதோட கதையில் நல்லா படிக்கிற பையன் டி ராகவன், கோல்டு மெடலிஸ்ட்டும் கூட, மெடல் வாங்கின கையோட தனக்கு பிடிச்ச பொண்ணு கிட்ட போய் தன் காதலை சொல்கிறான். அவளோ யாருக்கு அடங்காமல் கெத்தாக உள்ளே சுற்றிட்டு இருக்க பேட் பாய்ஸ் தான் பிடிக்கும்னு சொல்ல, இந்த ரிஜெக்ஷன் டி ராகவனை கெட்ட பையனாக மாற்றுது. காலேஜுக்கு போகும்போது அங்கே டிராகன் ராகவனாக மாறுறான். அதனால் அவனுக்கு கிடைச்சது கீர்த்தியோட லவ், வச்சது 48 பேப்பரில் அரியர்ஸ். கீர்த்தி 6 வருஷமாக லவ் பண்ணிட்டு ராகவன் ஒரு ஃபெயிலியர்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் பிரேக்கப் பண்ணிட்டு ஸ்மார்ட்டாக 1 லட்சம் மேலே சம்பாதிக்கிற ஆளாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போக, இது அவனை ரொம்பவே பாதிச்சு 1 லட்சம் மேலே சம்பாதிச்சு காட்டணும்னு அடுத்தடுத்து ராகவன் செய்கிற சம்பவங்களும் அதனால் அவன் சந்திக்கிற விளைவுகளும் தான் இந்த படத்தோட மீதி கதை. நீங்கள் செய்கிற ஒரு தப்பு ஏற்கனவே போராடிட்டு இருக்க இன்னொருத்தரோட வாழ்க்கையை நாசம் பண்ணிடுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த இன்னொருத்தன் விபரீத முடிவு தான் எடுப்பான். சரி, அவனை சந்திச்சா என்ன பண்ணுவீங்க? உங்க தப்பை உணர்ந்து அதை சரி செய்வீங்களா? இல்ல நம்ம ஃபியூச்சர் போய்டும்னு கண்டுக்காம போவீங்களா? இல்ல நீங்க டிப்ரெஷனுக்கு போவீங்களா? சரி, எப்படி தான் இதை சமாளிப்பீங்க? இந்த படம் இதுக்கான சரியான பதில்களை வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பார்த்துட்டு இப்படியும் இருப்பாங்களா, ஒரு மோசமான எக்ஸாம்பிளை கொடுக்குறாங்களே, நம்ம பிரதீப் சொதப்பட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரவுடியா கெத்தாவானா இரு, ஆனா 96% இருக்கிறவன் 48 பேப்பர்ஸ்ல அரியர்ஸ் வைப்பானா? அந்த மாதிரி இருக்க பேரண்ட்ஸை ஏமாத்துவானா? இப்படி நாள் முழுக்க சோம்பேறியா இருப்பானான்னு ஒரு வெறுப்பே வந்துடும். ஆனா அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல தான் அது ராகவனோட கேரக்டர் ஆர்க்கா இருக்கட்டும், இல்ல தப்பு உணர இடமா இருக்கட்டும், தப்பு தான். அந்த தப்பு பின்னாடி ஒரு நாள் கீழே தள்ளுன்றதையும், படத்துல விட்டு போனதுக்கெல்லாம் முடிவுல ப்ராப்பரான க்ளோஷரை கொடுத்து அதே சமயம் கிளீஷேவான எண்டிங்கை கொடுக்காம ஒரு திருப்திகரமான முடிவை கொடுக்கும்போது தான் டைரக்டரோட பிரில்லியன்ஸ் தெரிஞ்சது. கிளைமேக்ஸ் முன்னாடி வர சீன்ல பேரண்ட்ஸை தெய்வமே நினைக்க வச்சுட்டாரு மனுஷன். அதுலயும் ஜார்ஜ் மரியான் காலில் விழலான்ற மாதிரியான ஒரு உயர்ந்த கேரக்டர் அவருக்கு. மிஷ்கின் கேரக்டர் மேல ஒரு மரியாதையை வர வச்சுட்டாரு. கிளைமேக்ஸ்ல அந்த ஆர்டிஸ்டோட சர்ப்ரைஸ் கேமியோ சீன்ல அவர் என்டர் ஆகும்போது தியேட்டர்ல விசில் தான். என்ன, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த எக்ஸாகரேஷன் கொஞ்சம் இடிக்குது. கீர்த்தியோட முடிவு சென்சிபிளான ஒன்று. படிக்கவும் செய்யாமல் சோம்பேறியா இருக்கவங்கள கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கை நடத்த முடியாமல் பிரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் எடுக்க வேண்டிய முடிவு அது. அதை அப்படியே விடாமல் கீர்த்தியை வெள்ளி மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் பிரதிபகாரம் செய்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இதை மெச்சூர்டாக அப்ரோச் பண்ணியிருக்கலாம். மொத்தத்தில் அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி இருக்க எழுத்தையும் சின்ன சின்ன குறைகளையும் தள்ளி வச்சுட்டா டிராகன் நல்ல ஃபன்னாகவும் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கு. கூடவே இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு மெசேஜோட பார்த்து ரசிக்கிற அளவுக்கு இருக்கு. அதை யூத்துக்கு போர் அடிக்காம அவங்க மனசுல பதிகிற மாதிரி வேற சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல ஒரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.